இல்ல தண்ணீர் தான் அவருடைய தீர்த்தம் ஆசிமட பிள்ளையாருடைய தீர்த்தம் எடுத்துக்கொண்டு வந்து இங்க இந்த காசியில இருந்து கொண்டு வரப்பட்டு நடந்து வந்து ஊத்துறதோ பவனியாக வந்து இங்கே அவர்கள் வழிபாடு செய்வார்கள். தாங்களே அந்த சிவனுக்கு ஊற்றி அபிஷேகம் செய்வார்கள். பெருமளவான மக்கள் நான் நினைக்கிறேன் விடியும் வரையும் அந்த அபிஷேகம் நடந்து கொண்டே இருக்கும். தூரங்க பிரதேசங்களுக்கு பாத்தீங்கன்னா கன்னடங்கள் போயினோம். ஆனா ஹோண்டாவில் இருக்கிற ஆட்களுக்கு எப்படி நடக்குதுன்னு தெரியாது. இது விடியும் மட்டும் நடக்குமா? வெல்கம் இந்த ஜப்னா பாய்ஸ் எனக்கு புதுசண்டா மறக்காதீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அதாவது பாத்தீங்கன்னா நான் இன்றைக்கு காசிமட அரசடி விநாயகர் ஆலயத்துல நிக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா சிவராத்திரியை முன்னிட்டு என்னடா பிள்ளையார் கோயில் நிக்கிறேன் அந்த யோசிக்காதீங்க. பிள்ளையார் கோயில் இல்ல, நான் நிக்கிற இடம் பிள்ளையார் கோயில் தான். அதாவது பாத்தீங்கன்னா வருடாத இடம் பாத்தீங்கன்னா எங்களோட கோண்டா கிராமத்துல இந்த ஆசிமட அரசடி விநாயகர் வந்து செம்புக்குள்ள தண்ணி அல்லது பால் இங்க இருந்து எடுத்துக்கொண்டு போய் பக்கத்துல ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்கு, அதை நான் உங்களுக்கு வீடியோல காட்டிக் கொள்றேன். எடுத்துக்கொண்டு போய் இங்க இருந்து நடந்து கொண்டு போய் சிவனுக்கு ஊத்துறது, சிவலிங்கத்துக்கு மேல தண்ணியான ஊத்துறது சம்பந்தம் வீடியோ இருக்க போகுது. வீடியோ ரொம்ப நல்லா இருக்கு. சம்பந்தம் வீடியோ இருக்க போது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த சிவன் இதான் பிள்ளையார் கோயில். இந்த பிள்ளையார் கோயில் நின்று கொண்டு பாத்தீங்கன்னா செம்புக்கு தண்ணி எடுத்து கொண்டு போய் அப்படியே இந்த தங்களோட நேர்த்தி பாத்தீங்கன்னா இது இன்றைக்கு மட்டுமல்ல வருடா வருடம் பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்துல நடைபெறுறது. இந்த இடம் பிள்ளையார் கோயில் தான், ஆசிமட அரசடி விநாயகர் ஆலயம். இதுல பாத்தீங்கன்னா இப்படி இதுல தண்ணி எடுத்து கொண்டு போய் இப்படியே இந்த காளி கோயில பாத்தீங்கன்னா ஊத்துறது. காளி கோயில சிவன் இருக்குது. காளி கோயில பாத்தீங்கன்னா சிவனுக்கு ஒரு இருப்பிடம் இருக்குன்றபடியால இங்க பாருங்க பைக்கில் தினமாக வந்து கொண்டிருக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா எப்படி செம்பு எழுதுக்குள்ள தண்ணி மட்டத்தை பாத்தீங்கன்னா இப்படி எடுத்து வந்து போயினோம். கோயில சில பேர் வேலை பார்த்துக்கோங்க. இந்த சிவனுடைய மந்திரங்கள் மற்ற சிவனுடைய தேவாரங்களை மந்திரங்கள் பாத்தீங்கன்னா இதெல்லாம் படித்து கொண்டு போயினோம். இங்க இருந்து நடந்து போகிறது சிவன் கோயிலுக்கு மிக நல்ல வித்தியாசமா இருக்கும். வணக்கம். நன்றி. வணக்கம். உங்களோட பேர் வந்து? அருள்பெரன் துஷ்யந்தினி. சிவராத்திரி தானே, சிவராத்திரி மாவட்டம் இந்த மாதிரி இந்த வருஷம் நடக்குது, ஒரு வருஷம் நடக்கிறது.
இந்த கோயில் வந்து வருடம் இந்த விழா நடைபெறுகின்றது. எப்படின்னு சொன்னா இந்த சிவராத்திரி காலத்துல வந்து இந்த ஆசிமட பிள்ளையார் கோயில்ல இருந்து நீர் எடுத்து கொண்டு வந்து இந்த காசி லிங்கம் என்று சொல்லி காசியில இருந்து கொண்டு வரப்பட்டு இங்க புனரமைக்கப்பட்டிருக்குது அந்த லிங்கம். அந்த லிங்கம் இது வந்து நான் 10 வருட காலத்துக்குள்ள நானும் வந்து நீலூரை சேர்ந்தனா நீ வழிபாட்டுக்காக இங்க வந்த போதுதான் இந்த கோயிலின் அந்த பக்தியினாலும் இங்கு நடைபெற்ற சில அதிசயங்களினாலும் தான் இந்த கோயிலுக்கு வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. என்னை பொறுத்தவரையில் இது 10 வருட அளவிலே இந்த வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தண்ணி எடுத்து தண்ணியா பாலம் இல்ல தண்ணீர் தான் அவருடைய தீர்த்தம் ஆசிமட பிள்ளையாருடைய தீர்த்தம் எடுத்துக்கொண்டு வந்து இங்க இந்த காசியில இருந்து கொண்டு வரப்பட்டு நடந்து வந்து பவனியாக வந்து இங்கே அவர்கள் வழிபாடு செய்வார்கள். தாங்களே அந்த சிவனுக்கு ஊற்றி அபிஷேகம் செய்வார்கள். பெருமளவான மக்கள் நான் நினைக்கிறேன் விடியும் வரையும் அந்த அபிஷேகம் நடந்து கொண்டே இருக்கும். விடியும் மட்டும் அந்த அபிஷேகம் நடந்து கொண்டே இருக்கும். ஒருவராக வந்து வந்து தங்களுடைய நேர்த்திகளை இங்கு நிவர்த்தி செய்வார்கள். தண்ணிதான் கொண்டு வரும் பால். பால் கொண்டு வந்து அபிஷேகம் செய்யலாம். ஆனா கூடிய அளவு ஆட்கள் அந்த அரசடி ஆசிமட பிள்ளையா கோயில இருந்து அந்த தீர்த்தத்தினை தான் கொண்டு வந்து அபிஷேகம் செய்வதாக நானும் அந்த தீர்த்தத்தினை தான் கொண்டு வந்து இல்ல நாங்களே அந்த சிவனுக்கு அபிஷேகம் செய்து எங்களுடைய வழிபாடினை மேற்கொள்ளலாம். நல்ல ஒரு விஷயம். நாங்களே சிவனுக்கு மேல தண்ணியால ஊத்துலாமோ குளிக்க வாக்கலாம் தானே. நாங்களே அபிஷேகம் செய்து வழிபடலாம். நேர்த்தி எல்லாம் நாங்கள் தீர்த்து கொள்ளலாம். நன்றி அண்டி. அண்டி இங்க வந்து ஊத்திட்டியல இனித்தானோ? நான் இனித்தான் வழிபாடு சாரி அண்டி, மன்னிக்க வேணும். நன்றி அண்டி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா என்னது? நீங்கள் வேதியம் வந்ததாகும். இப்படி இந்த சிவராத்திரி தானே இப்படி இந்த சிவ வழிபாடு நரசம்பகம் நடக்குது. என்ன மாதிரி இது செய்யணும்? பூசாரி இல்லாமல் ஆட்களே எடுத்து வந்து தாங்களே ஊத்துவிடும். அதாவது நாங்களே சிவனுக்கு குளிப்பாட்டலாம். இது இன்னும் நல்ல ஒரு விஷயம். சில பேர் இங்க இருந்து கொண்டு தூரங்க பிரதேசங்களுக்கு பாத்தீங்கன்னா கன்னடங்கள் போவினோம். ஆனா ஹோண்டாவில் இருக்கிற ஆட்களுக்கு எப்படி நடக்குதுன்னு தெரியாது. இது விடியும் மட்டும் நடக்குமா? எந்த பிரதேசத்துல இருந்து வந்து நல்ல சனம் வருமா? ஐயா ஊத்தினீங்களோ? கோயில் நிர்வாகமே தெரியாது எனக்கு. அப்ப எந்த தூர பிரதேசத்துல வந்து ஊத்துறாங்க ஊத்தலாம். இது கோண்டாவில மட்டும்தானே? சில பேர் இந்த மெனக்கிட்டு போய் நம்ம கீரி மேல ஒரு ஐடியா அவ்வளையா? நல்ல ஒரு ஐடியா. எத்தனை வருஷம் உங்களுக்கு தெரியும்? 15 வருஷம் மணந்து அதான் உங்களோட பேத்தியா? அவ ஊத்திட்டாவோ? அம்மாவா பாத்து வந்தீங்க. நன்றி நன்றி ஐயா. பல பேருக்கு பல விதமான அருமை அருமை வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக இன்னும் நிகழ்வுகள் என்று கச்சேரி வந்து பட்டிமன்றம், அதாவது ஆத்மீகமா அறிவாங்க தலைப்பில் ஒரு பட்டிமன்றம். அதுக்கு பிறகு பண்ணி சேவைக்கும் அது நவாதி ஸ்ரீதரன் ரவீந்திர பஜனைக்கு வந்து நடக்கும். நன்றி அரேஞ்ச் சிறப்பு. இதை விட தான் இப்படி
Thank you.